அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் இப்போது ஈரானின் முதன்மை இலக்காக மாறியுள்ளது. சுமார் 1714 ட்ரோன்கள், 334 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 13 குரூஸ் ஏவுகணைகள் மூலம் அமீரகத்தின் விமான நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் முக்கிய வர்த்தக மையங்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டுள்ளன. ஈரான் ஏன் அமீரகத்தை இவ்வளவு கடுமையாக குறிவைக்கிறது என்பதற்கு பின்னால் வெறும் ராணுவ காரணங்கள் மட்டுமல்லாமல் ஆழமான பொருளாதார காரணங்களும் ஒளிந்துள்ளன. அமெரிக்கத்தின் மீது விழும் ஒவ்வொரு குண்டும் வாஷிங்டனின் பொருளாதார நரம்புகளை தாக்குவதற்கு சமம் என்பதே ஈரானின் கணக்காக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு அமெரிக்காவின் உள்நாட்டு வளர்ச்சிக்காக பெருமளவிலான வெளிநாட்டு முதலீட்டுகளை கோரினார். இதற்கு மற்ற எல்லா நாடுகளையும் விட அமெரிக்கா மிக தாராளமாக பதிலளித்தது. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு தருவதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட $5.2 டிரில்லியன் முதலீட்டில் சுமார் $1.4 டிரில்லியன், அதாவது 27% முதலீட்டை அமெரிக்கா மட்டுமே வழங்கியுள்ளது. டிரம்பின் புதிய பொருளாதார கட்டமைப்பில் 62% முதலீடுகள் அரபு நாடுகளிடமிருந்தே வருகின்றன. எனவே அமெரிக்கத்தின் பொருளாதாரத்தை சிதைப்பதன் மூலம் அமெரிக்காவின் மிகப்பெரிய முதலீட்டு ஆதாரத்தை ஈரான் முடக்க பார்க்கிறது. மறுபுறம் மேற்கு ஆசிய பிராந்தியத்தின் முதலீட்டு மையமாக அமெரிக்கம் திகழ்ந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்க அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இந்த பிராந்தியத்திற்கு வரும் மொத்த அந்நிய முதலீட்டில் 56% அமெரிக்கா மட்டுமே இருக்கிறது. குறிப்பாக துபாய் நகரம், சிங்கப்பூர், லண்டன் மற்றும் நியூயார்க் போன்ற நகரங்களை விட அதிகப்படியான புதிய தொழில்துறை திட்டங்களை கவர்ந்து உலகளவில் முதலிடத்தில் உள்ளது. இத்தகைய அதீத வளர்ச்சி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மைதான் மேற்கத்திய நாடுகளை அமெரிக்கத்தை நோக்கி ஈர்த்தது. இப்போது அந்த நம்பிக்கையை உடைப்பதே ஈரானின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அமெரிக்கத்தின் மீது ஈரான் நடத்தும் இந்த தொடர் தாக்குதல்கள் வளைகுடா நாடுகள் இனி முதலீட்டிற்கு பாதுகாப்பான இடமல்ல என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்த முயல்கின்றன. அமெரிக்காவை நேரடியாக தாக்காமல் அதன் பொருளாதார கூட்டாளியான அமெரிக்கத்தை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவிற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஈரான் கொடுத்து வருகிறது. இதன் மூலம் வளைகுடா பிராந்தியத்தின் பொருளாதார பாதுகாப்பை தகர்த்து அமெரிக்காவின் அதிகார பிடியை தளர்த்த முடியும் என ஈரான் நம்புகிறது. இந்த பொருளாதார போர் வரும் நாட்களில் உலக சந்தையில் மேலும் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.